மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 14 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். காலையிலே பார்வதி தனாவுக்கு காஃபி கொடுக்கறதுக்காக மாடிக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தனாவை காணும். தனாவை காணுனத்தோட பார்வதிக்கு செம்ம ஷாக்கு. என்னது தனாவை காணுமே அப்படின்ட்டு மாடியிலேருந்து இறங்கி ஓடி வந்து ஜானகி கிட்ட அக்கா தனாவை காணும் அப்படின்னு சொல்ல ஜானகி ஷாக் ஆகுறாங்க. என்ன பார்வதி சொல்ற, சரியா பாரு, அவ குளிச்சுக்கிட்டுல இருப்பா அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, இல்லக்கா நான் எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு தான் வந்து பாக்குறேன், எங்கேயுமே காணும் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணி நைட்டு தனா உங்க கூட தானே இருந்தா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, நைட்டு தனா என் கூட தான் இருந்தா, நான் தான் அவளை சமாதானப்படுத்தி தூங்க வச்சேன், அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, ஐயோ தனா எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டாலோ அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஐயோ அப்படியெல்லாம் இருக்காதுமா அப்படின்னு. அப்ப ரகுராம் நேரா சிவாவை பார்த்து, சிவா போயிட்டு தேடி பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல, சிவாவும் சரி அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா தனாவை தேடி வெளியில போறாங்க. எங்க பார்த்தாலும் போய் தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே காணும். அப்ப நம்ம பார்வதி சொல்றாங்க, தனா அப்படி இங்கதான் போயிருப்பா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலுமே தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே காணும். அப்ப ஜானகி நேரா சாமி கிட்ட போயிட்டு, என் பொண்ணு எங்க போயிருக்கானே தெரியல, என் பொண்ணு எங்க இருக்கான்னு நீங்க தான் சீக்கிரம் என் கண்ணுல காமிக்கணும் அப்படின்னு ஜானகி அழுகுறாங்க. அப்பன்னு பார்த்து பார்வதி எங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா அந்த மாயாதான் தனாவை கூட்டிட்டு போயிருக்கா, தனா ஒண்ணு மரியாதவ, அவளை இப்படி ஏமாத்துறாளே மாயா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, பார்வதி உனக்கு வாய்க்கு வந்ததை பேசாத, கண்டிப்பா மாயா கூட தான் தனா போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா, குத்து மதிப்பா சொல்லாத அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அப்புறம் அவ கூட்டிட்டு போவாம வேற யாரு கூட்டிட்டு போயிருப்பா, கண்டிப்பா அவ தான் கண்டதையே சொல்லி கதிர் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக மாயா கூட்டிட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இல்ல நானே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து நம்ம பத்மாவோட அம்மா வராங்க, நம்ம மணியோட அம்மா வராங்க. நேரா பாட்டியை பார்த்துட்டு, நீங்க பாருங்க என் புள்ள இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, மணி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு அப்படின்னு. அப்ப ஜானகி எல்லாருமே பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி கேக்குறாங்க, என்னாச்சு எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என் பொண்ணு தனாவை காணும் அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, எனக்கு தெரியும், கண்டிப்பா அந்த மாயாதான் தனாவை கூட்டிட்டு போயிட்டு கதிர் கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருக்கா அவ அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, மாயாவை இப்ப நான் தான் என் வீட்டுல தங்க வச்சிருக்கேன், அங்க அவ ஒன்னும் தனாவை கூட்டிட்டு வரல அப்படின்னு. பார்வதி கேக்குறாங்க, மாயா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, இப்பவே அந்த மாயா எங்க இருக்கான்னு கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரி இரு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பார்வதியை கூப்பிட ஜானகி சொல்றாங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜானகி மாயாவை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. ரகுராம் கோவத்துல உட்காந்துருக்காரு, மாயா பண்ண தப்புனால என் பொண்ணு இப்படி பாதிக்கப்படுறாளே அப்படின்னு. இன்னொரு பக்கம் பாட்டி சொல்றாங்க, ரகுராம் நான் உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்து கண்டிச்சேன், அந்த மாயா சரியானவ கிடையாது, அவ கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான்னு சொன்னேன், ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்காம மாயாவுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ண, பாத்தியா கடைசியில அவ எந்த சூழ்நிலையில நம்மளை நிக்க வச்சுட்டான்னு. இனிமே இந்த சூழ்நிலை இன்னைக்குமே மாறவே மாறாது, நம்ம பொண்ணு தனாவோட வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிட்டு அப்படின்னு. அப்ப ரகுராம் அமைதியா இருக்காரு. அப்ப பார்வதி சொல்றாங்க, பாட்டி நீங்க என்ன சொன்னாலும் இவர் கேட்க போறது கிடையாது, கண்டிப்பா அந்த மாயாவுக்கு தான் மறுபடியும் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இனிமே அந்த மாயா பற்றின பேச்சு இந்த வீட்டுல யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவமா வெளியில வர்றாரு. இன்னொரு பக்கம் ஜானகி நேரா மாயாவை பாக்குறதுக்கு அந்த பாட்டி சொன்ன வீட்டுக்கு போறாங்க. அங்க மாயாவும் கதிரும் இருக்காங்க. ஜானகி வரதை பார்த்துட்டு மாயா ஓடி பெரியம்மா ஏன் பெரியம்மா நீங்க வந்தீங்க, நீங்க இங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா பெரியப்பா ரொம்ப கோவப்படுவாரு அப்படின்னு. ஜானகி அழுகிறத பார்த்துட்டு மாயா கேக்குறாங்க, பெரியம்மா என்னாச்சு, எதுக்கு இப்படி அழுகுறீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா தனாவை காணும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பெரியம்மா அப்படி சொல்றீங்க, காணுமா அப்படின்னு.
அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா, தனா எங்க போனானே தெரியல, தப்பான முடிவு எடுத்திருப்பாளோன்னு பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பா மாயா தானா அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, நானும் அப்படிதாம்மா நினைச்சேன். கடைசியா அவ தூக்குல தொங்க போனா பாரு, அப்பவே எனக்கு அவ மேல இருந்த நம்பிக்கை போச்சு. கண்டிப்பா அவ ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டான்னு தான் தோணுது. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும், எப்படி காப்பாத்துறது அப்படின்னு கேட்க, அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, கண்டிப்பா மாயா இங்கதான் எங்கேயாவது இருப்பா, தானா இங்கதான் எங்கேயாவது இருப்பா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் சொல்றாரு, ஒருவேளை தனா சொன்னது கேட்காம அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, கண்டிப்பா அவ அங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, அவ பேசின பேச்சுக்கு கண்டிப்பா அவ புவனேஸ்வரி வீட்டுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சரி பார்க்கலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வீட்ல இருந்து கால் வருது, சிவராம் தான் கால் பண்றாரு. ஜானகி சொல்றாங்க, சிவராம் தான் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சிவராம் சொல்றாரு, தனா ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறாளாம் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகிக்கு அப்பதிதான் நிம்மதியா வருது. மாயா கேக்குறாங்க, எங்க தனா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, தனா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காளாம், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, மாயாவும் சரி பெரியங்கம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, நீ ஏம்மா இங்க தங்கியிருக்க அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, கொஞ்ச நாள் தான் பெரியம்மா, எனக்கு வேற வழி இல்ல, வேற எங்க நான் போய் தங்குறது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிரு மாயா, நான் உன் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தேன், என் பொண்ணை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு. ஆனா பார்த்துக்க முடியாத சூழ்நிலை ஆகிட்டு, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் கொடுத்த வாக்க கரெக்டா காப்பாத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க வீட்டுக்கு பத்திரமா போங்க, தனாவை மட்டும் பத்திரமா இப்போதைக்கு பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கதிரை பார்த்து, கதிர் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் சொல்றாரு, பரவாயில்லத்த அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, கண்டிப்பா இந்த வீட்டுல உள்ள சுச்சுவேஷன் மாறும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சரிங்க பெரியம்மா, நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் தனாவுக்கு வந்துட்டு சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல, ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவும் கதிரும் வீட்டுல இருக்கும் பொழுது அந்த பாட்டி அங்கேருந்து அவசர அவசரமா வராங்க. பாட்டியை பார்த்ததோட மாயா கேக்குறாங்க, பாட்டி என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா வரீங்க அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, ஜானகி தனா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, தனா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறதா சொல்லியிருக்கா அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் எங்கேயும் போகல, அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு தனா போறத எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா நேரா பாட்டியை பார்த்துட்டு, அப்புறம் எப்படி ஜானகி பெரியம்மா வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தனா போயிருக்கிறதா சொன்னாங்க, கண்டிப்பா அந்த தனா ஏதோ பொய் சொல்லியிருக்கா, நம்ம உடனே அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு போகணும், அந்த புவனேஸ்வரி நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, நம்ம கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்றாரு, வா மாயா, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம், பாட்டி நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு, ஏய் மாயா போக, புவனேஸ்வரி நேரா மாயாவை பார்த்து, எங்கடி வர அப்படின்னு கேட்க, அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, மரியாதையா தனா எங்க இருக்காளோ அவளை எங்க கூட அனுப்புங்க அப்படின்னு. ஆனா புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன தனாவா, தனா ஒன்றும் இங்க வரலையே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பொய் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்க மேல கடத்தல் கேஸ் போட வேண்டியது இருக்கும், மரியாதையா தனா எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, நீ பண்ண வேலையால அவ இன்னும் உயிரோட இருக்காளோ இல்ல எங்கேயாவது வந்துட்டு போயிட்டு ஆத்துல விழுந்து செத்துட்டாளோ என்னமோ அப்படின்னு. இது கேட்டதோட மாயா செம்ம கடுப்பாகி, என் தங்கச்சியை பத்தி அப்படி ஏதாவது சொன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, என்னடி மாயா ஓவரா ஆடுற, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, உனக்கு யாரு வந்தா சரியா இருக்குமோ அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சரியான கோவத்துல வெளியில வராங்க. அப்ப தனா வந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு வெளியில வராங்க. அப்ப தனா புவனேஸ்வரிய பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றி அத்தை அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, உனக்கு தான் கல்யாணம் ஆகிட்டு இல்ல, இங்க வர்றது ரொம்ப தப்புமா அப்படின்னு. அப்ப தனா கழுத்துல போட்டிருக்க தாலியை வெளியில எடுத்து, என்ன இதைத்தான் நீங்க கல்யாணம்னு சொல்றீங்களா, இது எனக்கு சுருக்கு கயிறு மாதிரி, தயவு செஞ்சு இத கல்யாணம்னு சொல்லாதீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருமா, 3 முடிச்சு கதிர் போட்டுட்டான, இனிமே கதிர் தானமா உன் புருஷன் அப்படின்னு. தனா சொல்றாங்க, என்ன கதிர் என் புருஷனா, அவன் என் கழுத்துல கட்டாயப்படுத்தி தாலி கட்டியிருக்கான், அப்படி இருக்கையில என்னால அவனை எப்படி வந்துட்டு என்னால ஏத்துக்க முடியும், இந்த கல்யாணமே செல்லுபடியாகாது, தயவு செஞ்சு அவனை என் புருஷன்னு என்னைக்குமே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
தனா கேக்குறாங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏன் தனா, அப்புறம் நீ கதிர் கூட வாழ போறது இல்லையா அப்படின்னு. தனா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் வந்துட்டு கார்த்திக் சாரை தான் மனசார விரும்பினேன். நான் கார்த்திக் சாரை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த தாலியே கிடையாது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, எனக்கும் உன்னை இந்த வீட்டு மருமகள் ஆக்குறது தான் ரொம்ப எனக்கு ஆசையா இருந்துச்சு. ஆனா அந்த கதிர் இடையில புகுந்து இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியாவது உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, எனக்கும் கதிருக்கும் நீங்க விவாகரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, எப்படிம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் வேணா சாட்சி சொல்றேன், எப்படியாவது நான் கதிரை வெளியில கூட்டிட்டு கார்த்தியை வெளியில கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தியை வெளியில கொண்டு வர்றதுக்கு நான் வக்கீல வச்சுட்டு எல்லாம் பேசிட்டேன், கார்த்தி வெளியில வந்துருவான் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, எனக்கும் கார்த்திக்கும் எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி தனா, உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது என் கடமை, நீ கவலைப்படாத அப்படின்னு. இது கேட்டதோட தனா ரொம்ப சந்தோஷப்பட்டு புவனேஸ்வரியை கட்டிப்பிடிக்கிறாங்க. அப்ப புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, ஜானகி, உன்னை பழி வாங்குறதுக்கு எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை கண்டிப்பா நான் பறி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வஞ்சகமா புவனேஸ்வரி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜானகி வீட்டுக்கு போயிட்டு சிவராம் கிட்ட, ஏதோ தனா வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறதா சொன்னீங்களே, இப்ப எங்க இருக்கா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கான்னு தான் நானும் நினைச்சேன், ஆனா அங்க போய் பார்த்தா அங்கேயும் தனாவை காணும் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பன்னு பார்த்து மாயாவும் கதிரும் வராங்க. மாயாவும் கதிரும் வீட்டுக்குள்ள வரதை பார்த்துட்டு ரகுராம் டென்ஷன் ஆகுறாரு, அங்கேயே நில்லு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியப்பா, தனா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், அதை தான் சொல்றதுக்கு வந்தேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, தனாவை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும், வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா ரகுராம் கிட்ட, என்னங்க, ஒரு நிமிஷம் பொறுங்க, காணாம போனது நம்மளோட பொண்ணு, யாரு என்ன சொன்னாலும் நம்ம கேட்க வேண்டிய கடமையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயா கிட்ட, சொல்லு மாயா, தனா எங்க இருக்கா அப்படின்னு சொல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, வாங்கத்த அப்படின்னு, வாங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அந்த கார்த்தி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்துடுறாரு. கார்த்தியை பார்த்ததோட தனா ரொம்ப சந்தோஷப்பட்டு கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி அமைதியா இருக்காரு. அப்ப அப்பன்னு பார்த்து கார்த்தி சொல்றாரு, எதுக்காக நீங்க வந்த அப்படின்னு கேட்க. அப்ப தனா அழுகுறாங்க, என்ன கார்த்திக் சார் இப்படி சொல்றீங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ண போறேன், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, அதான் உன் கழுத்துல அந்த கதிர் தாலி கட்டிட்டானே அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இது தாலி கயிறு இல்ல, இது சுருக்கு கயிறு, நீங்க கட்டினா மட்டும்தான் அது தாலி ஆகும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே, நான் அத்தைக்கிட்ட இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்ல. தனாவும் சரி அப்படின்னு சொல்ல. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா புவனேஸ்வரியை பாக்குறாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, நம்மளுக்கு கிடைச்ச இது செகண்ட் சான்ஸ், இந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த குடும்பத்தையே நம்ம பழி வாங்கலாம். உன்னை ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க, அந்த குடும்பத்தை விடக்கூடாது, ஃபர்ஸ்ட் அந்த மாயாவை பழி வாங்கணும். நீ அந்த தனாவை கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணி ஒரு நாள் இந்த வீட்டுல வச்சிருந்தா போதும், அதுக்கப்புறம் அவளை பழி வாங்கிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், சரியத்த, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு தனா, என்னதான் உனக்கு அந்த கதிர் தாலி கட்டினாலும் அது உன் விருப்பம் இல்லாம தான் அவன் கட்டியிருக்கான், அதனால இந்த கல்யாணம் செல்லுபடியாகாது, நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன், கவலைப்படாது அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு அப்பதான் தனா நிம்மதி ஆகுறாங்க. எங்க நீங்களும் என்னை ஏமாத்திர போறீங்களோன்னு நினைச்சேன், நல்ல வேளை நீங்க என்னை ஏமாத்தல அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நான் உன்னைய ஃபர்ஸ்ட் காதலிச்சேன், அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு தனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா தனா கிட்ட, இங்க பாரு தனா, இந்த விஷயம் வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியக்கூடாது, அதுதான் முக்கியம், இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நிப்பாட்ட பாப்பாங்க அப்படின்னு. தனா சொல்றாங்க, நான் கண்டிப்பா இந்த விஷயத்த வீட்டுல உள்ள யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும் அப்படின்னு புவனேஸ்வரி கிட்ட சொல்ல. தனாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஒருத்தர் வராரு. அப்ப நம்ம தனா வந்துட்டு புடவை கட்டிக்கிட்டு நிக்க கார்த்தியும் பக்கத்துல நிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து புவனேஸ்வரி சொல்றாங்க, உங்க 2 பேருக்கும் நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரிஜிஸ்டர் கேக்குறாரு. சரி, அந்த பொண்ணோட அப்பா அம்மா எங்க அப்படின்னு கேட்க. அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கேருந்து ஜானகி வராங்க, அதான் நான் இருக்கனே அப்படின்னு. அவங்க அம்மாவை பார்த்ததோட தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி போயிட்டு நேரா தனா கிட்ட, என்னம்மா நடக்குது இங்க அப்படின்னு கேட்க.
அப்ப ஜானகி தனா வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்ததோட, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னால கண்டிப்பா வந்துட்டு கதிர் கட்டின தாலிய என் தாலியா என்னைக்குமே நடிக்க முடியாது. நான் வந்துட்டு கார்த்திக் சாரை தான் விரும்புறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி டென்ஷன் ஆகி தனாவை ஓங்கி அறையிறாங்க. தயவு செஞ்சு முட்டாள்தனமாலாம் பேசாத, இங்க பாரு உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு, நீ இனிமே கதிர் கூட தான் வாழணும் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன ஜானகி இது, உன் பொண்ணு விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம தேவையில்லாம கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாக்குறியா அப்படின்னு. அப்ப ஜானகி செம்ம கடுப்பாகி நேரா புவனேஸ்வரிய ஓங்கி அறையிறாங்க. புவனேஸ்வரி ஷாக்கா பாக்குறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, என் குடும்பத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? இந்த குடும்பம் நல்லாதான் இருக்கு, நீ தான் தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு இருக்க. என் குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியல, இல்ல உன்னால எதுவும் பண்ண முடியாது. இங்க பாரு, இனிமே இந்த விஷயத்துல தலையிடாத, இது வந்துட்டு நான் மிரட்டல, இது என்னோட கட்டளை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி ஷாக்காய் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. அப்ப ஜானகி நேரா தனாவை பிடிச்சி இழுத்துட்டு போவ, இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, ச்சே நம்ம நினைச்சது நடக்காம போயிருச்சு அப்படின்னு. அப்ப தனா திரும்பி பார்த்துட்டு போக, அப்ப புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த தனாவை நம்ம சும்மா விடக்கூடாது, எப்படியாவது இந்த கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த ஜானியோட குடும்பத்தையே நம்ம வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்னு செம்ம கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த புவனேஸ்வரி. இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம காமிக்கிறாங்க. ஜானகி வந்துட்டு தனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. பின்னாடியே மாயாவும் வராங்க. அதை பார்த்ததோட நம்ம ரகுராம் வந்துட்டு அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்ல ஜானகி நிக்கிறாங்க. அப்ப ரகுராம் இங்கேருந்து வந்துட்டு மாயா கிட்ட எங்க வர அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, பெரியப்பா நம்ம வீட்டுக்கு தான் வரேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, என்ன நம்ம வீடா? நம்ம வீடு அப்படிங்கிறது எப்பவும் முடிஞ்சு போச்சு, இனிமே உனக்கும் இந்த வீட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை, இனிமே மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சு என்ன அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு. அப்ப மாயா அழுகுறாங்க, என்ன பெரியப்பா இப்படி பேசுறீங்க, நான் ஒரு விஷயம் இப்படி பண்ணிருக்கேன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, இனிமே உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உன்னோட இந்த ஆறுதல் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, மரியாதையா இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட பொட்டி படிக்கையை தூக்காண்டு வெளியில வீச, இதை பார்த்துட்டு மாயா ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, தப்பு என் மேல தானே, எதுக்காக நீங்க மாயாவை வீட்டை விட்டு அனுப்புறீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, ஹே நீ பேசாத ஃபர்ஸ்ட், நீ பேசினீன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னங்க மாயாவை இந்த வீட்டை விட்டு போக சொன்னா மாயா எங்க போவா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, அவ எங்கேயோ போகட்டும், எங்கேயோ போயிட்டு செத்து தொலையட்டும், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போக. இதை கேட்டுட்டு மாயா ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. ஜானகி நினைக்கிறாங்க, மாயா என்ன மன்னிச்சிரு மாயா, இந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிருக்க, ஆனா அது புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு நாள் நீ எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வரும், கண்டிப்பா அவங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஜானகி நினைக்கிறாங்க. ஸோ அப்கமிங் ப்ரொமோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.